ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க கேட்டது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ரிவிஷன். அதாவது ஃபோரியர் சைன் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் காஸ் சீரிஸ். தட் மீன்ஸ் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ். கரெக்டுங்களா? ஏ இஸ் கிரேட்டர் தென் 0. கரெக்டாங்கண்ணே? ஏன்னா இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. எஸ் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், இயர்ஃபோன் மட்டும் எடுத்து. ம். சார் எஸ் சார். ஓகே, இந்த கொஸ்டின் தான் நம்ம 2-3 நாளாக கொஞ்சம் பார்க்கணும் இருந்தோம். இதுக்கு ஃபார்முலா ஃபோரியர் சைன் சீரிஸ் சைன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா 2/5 இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டியா. கரெக்டாக பார்த்துக்கோ, மாற்றி எழுதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, இங்கே ரூட் வருமா வித்தவுட் ரூட்டா அதை செக் பண்ணிக்கோ. ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு அது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல, இது வந்து ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல கண்ணு. ஓகே. அப்போ ரூட் 2 பை வருமா? இது பை ரூட் வருமா வராது செக் பண்ணிவிட கண்ணு. சார் அது போடுறதே இல்லை சார் எங்களுக்கு. சரி, போடுறதுனா அதை மிஸ் பண்ணிக்கோ, என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ. சரிங்களா? இப்போ என்னது இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அதனால் வந்து எக்ஸ் வரும், டிஎக்ஸ் வரும். கரெக்டுங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? சரி, நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா இது வந்து டிஃபிகல்ட்டான சம்மு. ஏன்னா இங்கே டிவைட் பை எக்ஸ் இருக்குது, இங்கே வித் ரெஸ்பெக்ட் எக்ஸு, அது இங்கே சைன் எக்ஸு, இத்தனை 3 ஃபங்க்ஷன் வருது. 2 ஃபங்க்ஷன் இருந்தால் கூட யூ இன்டி டிவி மெத்தடில் போடலாம். பட் 3 ஃபங்க்ஷன் வருது. என்னென்ன ஃபங்க்ஷன்? 1/xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ்பனன்ஷியல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சைனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். பட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த சைனுக்கு வந்து 2 வேரியபிள் கான்செப்ட் இருக்குது. என்னது? எஸ்ங்கிறது ஒரு பங்கு வேரியபிள் அண்டு எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள், 2 வேரியபிள் இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா d/ds பண்ணுறாங்க. டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். டெரிவேட்டிவ் பண்ணும்போது ரைட் சைடு என்ன கிடைக்குது? 0 to ஆக்சுவலாக பார்த்து இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். நம்ம ஆர்டினரி பண்ணக்கூடாது. ஏன்னா மோர் தென் 2 வேரியபிள்ஸ் இருக்கும்போது எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் இன்டெக்ரல் உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஆர்டினரி டெரிவேட்டிவ் ஆயிரும். அப்போ d/ds ஆஃப் திஸ் ஓவரால் இன்டெக்ரல் பார்ட் இருக்குல்ல, இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஏஎக்ஸ் பை எக்ஸ் சைன் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிடா கண்ணு, இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? எதனால இந்த இன்டெக்ரல் வந்து டைரெக்டாக இன்டெக்ரல் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் எனக்கு வந்து பிடி வந்து ஓடிஎம். சரிங்களா? திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா இருக்குது. இது பாருங்க, இது எஸ்ஸுங்கும் போது எக்ஸுங்கிற டேம் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட். இதில் எஸ்எக்ஸ் இருக்குது, அப்போ இது கான்ஸ்டன்ட் கிடையாது, இதுதான் வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். அதனால இதை தூக்கி என்ன பண்ண போகிறேன், வெளியே போட்டுருவேன். அப்போ என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு d/ds ஆஃப் சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா தம்பி? சரி, இது டவுட் இல்லைன்னு அடுத்து உனக்கு ஈஸியாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ். என்னோட ஃபார்முலா என்னடா தம்பி? cos sx into sx, cos sx into x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எதுக்காக பண்ணுறோம்? இந்த எக்ஸு கேன்சல் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டெரிவேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம இன்டெக்ரல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டுங்களா? சரி, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா, இல்லை நான் இன்னொரு எழுதணுமா? a square by a square plus s square, a by a squared plus s square, a by
a square plus s square. இது யாரு? இதோட முடிஞ்சுதா? இதுக்கு இப்பதான் நம்ம இத கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்பதான் இப்போ ஓ இப்ப ஓகே. இந்த இத வந்து இங்க கொண்டும்போது இன்டெக்ரல் ஆகும். இன்டகிரேட் ஆயிரும். மறுபடியும் இன்டெக்ரல் ஆகும். அப்ப இன்டெக்ரல் a divided by a squared plus s squared into இத பொறுத்து பண்றோம் ds பொறுத்து பண்றோம். சரிங்களா? dx ஓகே ஆமா ds. அப்ப இங்க என்னது a கான்ஸ்டன்ட். ம் அப்ப என்ன ஆகும்? இன்டெக்ரல் 1 by s squared plus a squared into ds. இதனோட ஃபார்முலா என்ன? tan inverse 1 by a tan inverse 1 by a tan tan inverse of inverse s by a. s by a plus c. சரிங்களா? ம் இதுவும் கட் ஆயிரும். அப்ப fs of s. சரிங்களா? fs of s tan inverse of s by a plus c ன்னு வரும். சரிங்களா? இது வந்துட்டு ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். பட் இந்த c இருக்கனால என்ன பண்றாங்க? இனிஷியல் கேஸ்ல என்ன ஆகும் பார்க்குறாங்க. அதாவது s equal to 0 போது என்ன ஆகும் பார்க்குறாங்க. அது எப்பவுமே போடணுமா சார்? ஆமா சார். இல்லைன்னா விட்டுறலாம். இல்ல எதுக்கு போட்டு பாருங்க என்னதான் ஆகுதுன்னு. அப்ப ம் tan inverse of 0 plus c. இது வந்து இனிஷியல் கேஸ் வந்து இந்த வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப இது வந்து என்ன ஆகும்? 0ன்னு ஆகும். அப்ப tan inverse of 0 வந்து இது 0ன்னு ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா c வந்து 0ன்னு ஆயிடும். 0 ஓகே. இதை நார்மலா பேசிக்கே போட்டுருங்க. ஏன்னா ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப சைன் சீரிஸ்ல வந்து c யோட வேல்யூ 0. அதனால நம்ம டைரக்டா c யோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே சார். இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபோரியர் ட்ரைன் டிரான்ஸ்ஃபார்ம் முடிஞ்சது. ம் இதுல என்ன டவுட் இருக்குதா தம்பி? இல்லை சார். வெரி குட். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதே ஐடியா. அந்த √2π வேணும்னா போட்டுக்க, உங்களுக்கு விட்டுட்டாங்கன்னு விட்டுருங்க. சரிங்களா? ஒரு சில சம்மன் என்ன பண்றாங்கன்னா அந்த √2π போறதில்ல. ஒரு சில ஆமா சம்மன் சார். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் √2π 0 டு போடுறாங்க. இன்ஃபினிட்டி தான் வச்சிருக்காங்க. என்ன முன்னாடி வாங்க? எங்களுக்கு அந்த நார்மல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ 0 டு இன்ஃபினிட்டின்னு வச்சிருக்காங்க. அந்த 1/√2π போடுறதில்ல. ஆ. சைனு காஸ் சீரிஸ் பண்றப்போ யூஸ் பண்றதில்ல சார். அதான் இந்த கான்செப்ட் நிறைய புக்ல வந்து அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணாம விடுறாங்க. ஒரு சில புக்ல √2π யூஸ் பண்றாங்க. ஒரு புக்ல பார்த்தீங்கன்னா 2π யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு புக்ல யூஸே பண்றதில்ல. உங்களுக்கு ம் இதனால இது டிஸ்டர்ப் ஆகும்னா உங்களுக்கு என்ன மெத்தட் நடத்துறாங்க அத நடத்துங்க. பட் அந்த ம் கான்செப்ட் வர தவிர மீதி இருக்கிற எல்லா கான்செப்டும் அதே சேம் தான். சரிங்களா? ம் சரி அப்ப சொல்லுங்க. இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax by x இன்டு யார் அவன்? காஸ் ம் சீரிஸா? காஸ் காஸ் px எஸ். காஸ் sx. என்ன டவுட் இருக்குதா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்க, உடனே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப திரும்ப என்னது? நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான் எடுக்க போறோம். அப்ப fc of s இந்த கான்ஸ்டன்ட் தான் வேணான்ட்டீங்க. அதனால நான் விட்டுறேன் கான்ஸ்டன்ட் ம் வேணாம்னு. ஓகே சார். ஆல்ரெடி போட்ட கான்ஸ்டன்ட் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. e power minus ax by x சைனோட டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் சைன் sx இன்ட்டு எக்ஸ் ஓகே. x கட் ஆயிரும். இது dx ஆகிரும். சரிங்களா? ம் அப்போ மைனஸ் கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax into sin sx into dx. Any doubt up to this step, ma? சார். Okay, then what is the formula? S divided by s squared plus. எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரி, இது யாருது? இது டெரிவேட்டிவ் டைம் ஓடுது. சரிங்களா? சார் இப்படி ஃபார்முலாக்கு இது மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்? காஸ் எஸ்எக்ஸ் மைனஸ் ஐ காஸ். இதை வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் ஓகே இதை வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐ ஏ எஸ் எக்ஸ். இது ஐ வேல ஐஎஸ்எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்டி டிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி பண்ணலாம்? ஃபார்முலா மறக்காத, இல்லைன்னா இது வந்து ஒரு 6-7 ஸ்டெப்பு போகணும்னு வச்சுக்குவேன். அப்போ அந்த இன்டெக்ரலில் வெளியே மைனஸ் இமேஜினரி ஆஃப் இன்டெக்ரல் 0 to infinity. இது என்னலாம் இ பவர் மைனஸ் வெளியே எடுப்பீங்க. மைனஸ் வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும்? இது வேணா மைனஸ் கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? மைனஸ் போட்டாது இன்ஃபினிட்டி 0 ஆகும். ஆக்சுவலி இது வந்து மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டாது ஏன் மைனஸ் போட சொல்றேன்னா, இன்ஃபினிட்டி கேஸ்ல மைனஸ் போடும்போது இது 0 ஆகும். அதனால நீ மைனஸ் போட்டு பண்ணு. சரிங்களா? மைனஸ் ஏ போடும்போது ப்ளஸ் இது ஐஎஸ் பிளஸ் ஆயிடும். இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஆமா, மைனஸ் போடும்போது இது பிளஸ் ஆயிடும். எனக்கு இருக்கிற மாதிரி பிளஸ் ஆயிடும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறேன் சார். சார் இ பவர் ஏஎக்ஸ் சைன் எஸ்எக்ஸ்ன்னு வச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரே நிமிஷம் இங்க எழுதுறேன் பாருங்க. ஐடியல் ஃபார்ம் என்னன்னா இ பவர் ஐஎக்ஸ்னு வந்துன்னா காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஐ சைன் ஏஎக்ஸ். சரிங்களா? ஆமாம் சார். பட் இன்ஃபினிட்டி போட்டு என்ன ஆகும்னா 0 ஆகாது. இதுல இன்ஃபினிட்டி போடுங்க 0 ஆகாது. ஸோ மைனஸ் எடுத்துக்கணும். மைனஸ் அதனால தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? கிளியரா இல்ல டவுட் இருக்குதா? இல்லை சார். அதனால தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இமேஜினரி போடும்போது இந்த மைனஸ் என்னவோ ப்ளஸ் ஆயிரும். அதனால ப்ளஸ் போட்டு இதை வந்து என்ன பண்ண போறீங்க? மைனஸ் இருக்கனால ஈஸியாக வெளியே எடுத்துருவீங்க. அப்போ எஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா?
ஓகே சார். அப்ப என்னாச்சு? இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த இன்டெக்ரல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். I இருக்குதுங்க. இங்க I விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். இங்க I இருக்குது. சரிங்களா? எங்க ம். IS தான I இங்க இருக்குது. சொல்றேன் கண்ணு. அப்ப இன்டெக்ரல் பண்ணும்போது என்ன ஆகும்? e பவர் மைனஸ் is மைனஸ் ia into x divided by is minus ia. ம். மைனஸ் ஆஃப் is minus ia. ஆ. அப்ப என்ன ஆகும்? 0 போடும்போது என்ன ஆகும்? G இன்ஃபினிட்டி ஆகும். இது வந்து 1 கிடைக்கும். அப்ப இது இன்டெக்ரல் எல்லாமே முடிச்சுட்டா என்ன கிடைக்கும்? சொல்லு பார்க்கலாம். 1 a பிளஸ் ISன்னு கிடைக்குமா? ம். இது என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை கான்ஜுகேட் டேர்ம். டிவைட் பை i. ஓகே சார். அப்ப கான்ஜுகேட் டேர்ம் அப்போ போடும்போது மைனஸ் 1 டிவைடட் பை சார் i இமேஜினரி ஒரு i தானே சார்? ஆமா I தான். சார் மைனஸ் அப்போ i into i மைனஸ் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வரும். சரிங்களா? ம். ஸோ அவ்வளோதான் கண்ணு. இதுதான் கான்செப்ட். அந்த மைனஸ் வரும்போது உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். அவ்வளோதான். சரிங்களா? ப்ளஸ் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். s ஓகே பை சார். s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இது நார்மல் மெத்தட். நீ அனுப்புனீல நேத்து கூட நைட் ஒண்ணு அனுப்புனீல. சரி ம். x இன்டு sin x வருது. அது இன்ஃபினிட்டி போட்டா வரலைன்னு. அதுக்கு வந்து நீங்க இந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நேத்து நைட் ஒரு ப்ராப்ளம் 10:00 அனுப்பிக்கிறீங்க பாருங்க. 10 9 சார் அது அப்படி அப்படி கேட்பாங்களா சார்? கேட்பாங்கடா. அது ஒண்ணும் இல்ல. இப்ப போட்டலாம் அந்த ஐடியா தான். இப்ப என்ன வந்ததுன்னா, நீ போட்டது இன்டெக்ரல் x இன்டு sin sxன்னு வருது. பட் என்ன ஆகுது 0 டூ இன்ஃபினிட்டி வருது. இது என்ன பண்ண ஒரே போற? நிமிஷம் சார் இது வந்து புக்ல என்ன பண்ண போற? எடுத்துக்கோங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் isxன்னு மாத்த போற. அவ்வளவுதான். சார் ஒரே நிமிஷம் சார் அந்த கொஸ்டின் எடுத்து. சரி ஃபர்ஸ்ட் இத முடிச்சிடலாம். இத முடிச்சுட்டு நம்ம ஓகே. அதையும் தான் டீச் பண்ண போறோம். இத முடிச்சிடலாம். இத முடிச்சுட்டு அத ட்ரை பண்ணி போடுவோம். சரியா? சரி ரக்கன். அப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம்? இதுக்கு இன்டெகிரல் பண்ண போறோம். சரிங்களா? இத தூக்கி அங்க போட்டா என்ன ஆகும்? இன்டெகிரல் பண்ண போறீங்க. அப்ப ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மைனஸ் இன்டெகிரல் s டிவைடட் பை s ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் இன்டு ds. சொல்றேன் கண்ணு. இது எப்படி இன்டெகிரல் பண்ணணும்? மைனஸ் இருக்குது. மைனஸ். சொல்றேன் கண்ணு. இது 1/2 log ஆஃப் log of s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். சம் கான்ஸ்டன்ட். இது லாக் வரணும்னா இது சும்மா லாக் cன்னு வச்சுக்கோங்க. லாக் வருது. log c. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? fc ஆஃப் 0 போடுங்க. 0 போட்டா என்ன கிடைக்கும்? 0ன்னு வச்சுக்குவீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 1/2 log ஆஃப் a ஸ்கொயர். கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ம். பிளஸ் லாக் cன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப லாக் c யோட வேல்யூ என்ன போடுவீங்க? லாக் ஏன்னு போடலாம். ஏன்னா இந்த ரூட் ஆயிருமா? இந்த ரூட் வாங்கும்போது உங்களுக்கு வெறும் லாக் ஏன்னு வரும். லாக் கட் ஆயிடுச்சுன்னா c ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஏன்னு கிடைக்கும். கரெக்டாப்பா? ஆமாம் சார். ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கேளு. நான் சொல்லித் தரேன். அவ்வளோதாங்க கண்ணு. அப்ப என்னாச்சு? மைனஸ் 1/2 லாக் ஆஃப் s ஸ்கொயர்டு பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் லாக் a. கரெக்ட்டுங்களா? ம். ஓகே சார். இது மைனஸ் சைன் இருக்குது. அப்ப எப்படி எழுதலாம் பாத்துங்க. லாக் ஆஃப் a டிவைடட் பை ரூட் ஆஃப் s ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் இதனுடைய ஆன்சர். இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சில மரவளை கேட்டுட்டு இருந்த இது கிளியரா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார். போட்டுடலாமா? இன்னும் ஓவர் வியூ பார்க்குறியா இல்லை போட்டுடலாமா? போட்டுருவோம் சார். சரி சரி என்ன மாதிரி வேற என்ன மாடல் இருக்கு இதுல? இதுலேயே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் ஃபோரியர் சீரிஸ் போட்டு சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஓகே இதோட விட்டுருங்க. இதை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு மறுபடியும் இன்னும் 2 3 ப்ராப்ளம் நான் வீட்டுக்கு போயிட்டு புக்கில் எடுத்து அனுப்புறேன். சரிங்களா? ஓகே சார். சரி அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்னடாக்குன்னு நேற்று ஒன்று அனுப்பியிருந்தீங்களா? அது என்னது? செகண்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தீங்க. ஃபோரியர் சைன் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஃபோரியர் காஸ் சைன் இன்டெக்ரல் 0 to infinity x sin sx dx. சரி f of x வந்துட்டு x, அதுக்கு வந்துட்டு ஃபோரியர் சைனும் காசு கண்டுபிடிக்கணும். சரி லிமிட் கொடுக்கல. லிமிட் எது கொடுக்குறாங்க? லிமிட் கொடுக்க மாட்டாங்க. ம். இன்டெக்ரல் 0 to infinity x into sin sx dx. sin xx into dx. ஆக்சுவலாக இதில் பார்த்து நான் டைரெக்டாக ரிசல்ட் போட்டுட்டேன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க சைனு இது இன்ஃபினிட்டி வரும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது இதை என்ன மாற்ற போகிறீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சது e பவர் மைனஸ் isxன்னு மாற்றணும். அப்போ இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட் எடுக்கும்போது இது மைனஸ் சைன் வரும். கரெக்டாக? இன்டெக்ரல் 0 to infinity x into இமேஜினரி பார்ட் ஆஃப்
e power minus isx into dx. இது என்ன டவுட் இருக்குதுன்னு இது என்ன டவுட் இருந்தா சொல்லு. இதுக்கப்புறம் நீங்களே போட்டுருங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான். இது அப்ளை பண்ணீங்கன்னா சரி, இல்ல டைரக்டா அப்ளை பண்ணி போட்டாலும் சரி. உங்களோட இஷ்டம் தான். ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன் சார். இல்லைனாலும் நீங்க இப்படியே வச்சுட்டு போட்டுட்டு கடைசியா நீ ரீப்ளேஸ் பண்ணி போட்டாலும் சரி. இப்படியே வச்சுட்டு போட்டு நீங்க கடைசியா ரீப்ளேஸ் பண்ணி போட்டாலும் சரி. சரியா? சரி, நான் இப்படியே வச்சுட்டு போட்டு உனக்கு ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இல்லைனாலும் நீங்க இதை வச்சுட்டு போடணும். உங்களுக்கு எது ஈஸியோ அதுவே பண்ணுங்க சார். புரியலப்பா? எது ஈஸியோ அதுவே பண்ணுங்க சார். சரி, இதை பண்றேன். இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அப்ப மைனஸ் இன்டெகிரல் 0 to infinity இமேஜினரி பார்ட் வெளியே இருக்குது. x into e power minus ixx into dx. சரிங்களா? அப்ப என்னது? இது u into dv மெத்தட். சரியாப்பா? இது u, இது வந்து v, இது வந்து dx. அப்ப u வந்து x, u dash வந்து 1, u double dash வந்து 0. e வந்து e power minus ix. ஒரே நிமிஷம் மேல எழுதிக்கிறேன் சார். fs of s is equal to ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? sin sx is equal to இமேஜினரி பார்ட் ஆஃப், அதான் இங்க மைனஸ் சைன் போட்டுக்கிறோம் பாத்தியா? அதாவது e power minus isx equal to cos sx minus i sin sx. அதனால தான் இமேஜினரி பார்ட் போடும்போது இது என்ன ஆகுது? மைனஸ் சைன். இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்காமா? இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ தானே சைன். இதனோட இதுல வந்து இமேஜினரி பார்ட்டோட தான் சைன். சைன் என்ன சைன் ஆகுது? மைனஸ் i sin s minus i. ஐல எழுத கூடாது. ஐ தான் இமேஜினரி பார்ட். ஐல எழுதாத. இமேஜினரி பார்ட் எழுதுனா அதான் மைனஸ். அதாவது இமேஜினரி பார்ட் எழுதுனா அதான் அந்த வேல்யூ தான் ஐ. ஐக்கு பதிலா இமேஜினரின்னு எழுதிக்கிறோம். சரி, அதனால ஐ எழுத வேண்டாம். மைனஸ் சைன் மட்டும் போட்டுக்கோ. சரிங்களா? புரியுதாப்பா? போலாமா? எழுதுறாங்கண்ணா. தண்ணி குடிக்கிற எழுது. சார் சொல்லுப்பா. v கால்குலேட் பண்றப்ப i எழுதல. எழுதிக்கப்பா. சாரி, தேங்க் யூ. ஐ எழுதிடுமா? எழுதிடு. ஐ வரும். ஆமா, தேங்க் யூ. ஐ எக்ஸ் ஐ வரும்ல? வரும். 2 டைம் வரும்போது மைனஸ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இது ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அதான் மைனஸ் போட்டு பண்ணிட்டு. வேற என்ன டவுட் இருக்குது? அவ்வளோதான். சரி, இன்டெகிரேட் பண்றேன். அவ்வளோதான். x into e power minus isx divided by minus is limit 0 to infinity minus 1 into e power minus isx divided by minus s square 0 to infinity. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு e power 0 இன்ஃபினிட்டி போட்டு இன்ஃபினிட்டி 0. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாகவே 0 சார். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 0 to infinity. சரிங்களா? e power infinity வந்துட்டு 0. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்துட்டு மைனஸ் 1/s ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்துட்டு ப்ளஸ் 1/s ஸ்கொயர். அவ்வளோதான் கண்ணு. ஐடியா புரியுதுங்களா? ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். 1/s ஸ்கொயர் தான் ஆன்சர். சரிங்களா? இதே கொஸ்டினுக்கு சார் நீ போடு. கொஸ்டினுக்கு ரியல் பார்ட்டும் போடுவேன்.
இமேஜினரி பார்ட் போடணும், ரியல் போடணுமா? இது போடுறேங்க இன்டெகிரல் 0 to infinity x into cosine தானே. அப்ப இன்டெகிரல் ரியல் 0 to பார்ட்டா infinity x ரியல் பார்ட்டா into e power isx into மைனஸ் மறந்துடாத. ஏன்னா இன்ஃபினிட்டி வரும்போது மைனஸ் வந்துடும் dx. இதுக்கு பிளஸ் அவர் மைனஸ் போடக்கூடாது. ஏன்னா பிளஸ் ஏன் பிளஸ் காசு e வந்து power காசு வந்து minus ரியல் is. பார்ட். ம் ரியல் பார்ட் வந்துட்டு காசு பாசிட்டிவ் டைரக்டா வந்துடும். ஆமா சார். அதனாலதான். ஏன் வந்துட்டு e power minus isx எடுக்கிறோம்னா e power minus infinity தான் 0 வரும். e power plus infinity வந்துட்டு நாட் எக்ஸிஸ்டிங். அந்த மாதிரி நான் வச்சுக்குவியா? ம் இது வந்துட்டு எப்போ 0 to pi எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா பண்ணிக்கலாம். 0 to நார்மலா infinity பண்ணிக்கலாம். மட்டும் இது பண்ணணும். ஆமா. சார் போன கொஸ்டின்ல அந்த ஐஎம் நம்ம உள்ளே எடுத்துட்டு வரல பிராக்கெட்டுக்குள்ள. புரியலப்பா. ஸோ போன கொஸ்டின் நம்ம வெளியில அந்த ஐஎம் வச்சிருக்கோம்ல சார், மைனஸ் ஐஎம். அது என்ன ஆகுது சார்? நான் இமேஜினரி பார்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு எழுதணும். நீ இந்த क्वेश्चन போடும்போது கீழ சார். இந்த ஸ்டெப்ல இந்த வெளியில ஒரு மைனஸ் ஐஎம் இருக்குல்ல சார். ஆமாப்பா, அது இமேஜினரி பார்ட் மட்டும் எழுதணும். அப்ப இமேஜினரி பார்ட் போட்டா உனக்கு வேல்யூ 0ன்னு வருமா? இங்க என்னாச்சு காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் இருக்குதான் செக் பண்ணு. காம்ப்ளெக்ஸ் மட்டும் எழுதுவ. அதே மாதிரி இங்க நீ போடும்போது என்ன பண்ண போற? ரியல் பார்ட் மட்டும் எழுத போற. ரியல் பார்ட் வேல்யூ என்னது? என்னாலும் செக் பண்ணீங்கன்னா உனக்கு ரியல் பார்ட்டோட ஐடியா தெரியும். சரிங்களா? இப்போ இந்த ஐஎம் என்ன பண்ணியிருக்கோம்? ஐஎன்னும் போது இமேஜினரி. அப்ப இமேஜினரியும் போது இதனோட வேல்யூ 0 வருதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா 1/s² தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, அந்த ஐஎம் உள்ள மல்டிப்ளை பண்ணனும்ல சார். ஐஎம்ங்கிறது ஒண்ணு இல்லடா கண்ணு. இந்த டேர்ம்ல வர இமேஜினரி வேல்யூஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி ரியல் பார்ட்டி விட்டுருங்கறான். ஐஎம்ங்கிறது என்னது? இமேஜினரி. மல்டிப்ளை கிடையாது. இமேஜினரி வேல்யூ ஆஃப் திஸ் பிராக்கெட். அப்ப இந்த வேல்யூக்கு வந்து உனக்கு இமேஜினரி வேல்யூ வருதா? வரலையா? வரலைன்னா 0 போட்டுக்கோ. வரலைன்னா 0 போட்டுக்கோ. வந்ததுன்னா என்ன வேல்யூ வருதோ அதை எழுது. சரி, சூப்பர் ஐடியா. அப்ப அது 1/s² வருதா? சரி, அப்ப இதுக்கு போடுங்க. இதுக்கு ரியல் பார்ட் வேல்யூ மட்டும் தானே கேட்கறான். அப்ப ரியல் பார்ட் வேல்யூ போட்டா என்ன கிடைக்கும்? இதே ஐடியா தான். இதே தான் வரப்போகுது. என்ன வரும் சொல்லுங்க? x இன்ட்டு சார். ஆமா சார், ஆன்சர் வந்துட்டு 0 தான் போட்டிருக்காங்க. எதுக்கு? இதுக்கு தானே. சைனுக்கா காசுக்கா? சைனுக்கு 0 போட்டிருக்காங்க. இதுக்கு தான் 1/s² வரும். கரெக்டா? -1/s² போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே, அவ்வளவுதான். இதனோட ஆன்சர் தான் -1/s². சரிங்களா? புரிஞ்சுதா?
அப்பயும் புரியலையே. ஓகே. ஓ! அந்த ஐஎம் நான் மல்டிப்ளை பண்றப்போ உள்ள மல்டிப்ளைன்னு ரியல் தான் அது இருக்கு. தம்பி மல்டிப்ளிகேஷன் இல்ல. இமேஜினரி பார்ட் என்ன? நீ சிம்ப்ளிஃபை பண்ணிட்டனா இந்த மல்டிப்ளிகேஷன் ஒரு நம்பர் தான் மல்டிப்ளிகேஷன். இது வந்து ஒரு பங்ஷன். இந்த பங்ஷன்ல இங்க இருக்கிறது என்னது? இமேஜினரி வேல்யூஸ் இருந்தா அந்த இமேஜினரி வேல்யூஸ் மட்டும் எழுது. இல்லையா அத விட்டுரு. அது இல்லன்னா 0ன்னு போட்டுக்கோ. சரியா? ம். ஓகே. அப்ப இத பாத்து இது ஃபுல்லா 0 ஆயிருச்சு. இதுல ஒன்லி ரியல் ம். பார்ட் தான் வருது. அப்ப ரியல் பார்ட்னா அதனோட ஆன்ஸர் வந்து 0. சரிங்களா? ம். அப்ப இதுக்கு என்ன கிடைக்க போகுது? இத நீ சிம்ப்ளிஃபை பண்ணா மேபி 1/s2ன்னு வரும். நீ சொன்ன மைனஸ் வருதான்னு பாத்துக்கோ. ஆமா மைனஸ் தான் வருமா? என்னன்னு செக் பண்ணிக்க. எனக்கு சரியில்ல. நீ போட்டு பாத்தீங்கன்னா உனக்கு வரும். இதே கான்செப்ட்ல போட்டு பாரு உனக்கு வரும். சரியா? ஆமா சார். மைனஸ் தான் வரும். நான் தான் தப்பா சொல்ட்டேன். ம். ஓகேவா? ஓகே. மைனஸா பிளஸ்ஸான்னு செக் பண்ணி போட்டுக்கோ. இல்ல, சரிங்களா? மைனஸ் தான் சார். ஓகே. ஆர்பின்னா ரியல் பார்ட். ரியல் பார்ட் மட்டும் நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஓகே சார். ஒரே நிமிஷம் சார். ஸோ -1/s² வருது. இது வந்துட்டு 4a கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். முடிச்சிரு. மைனஸ் வெளிய ஒண்ணு இருக்குல்ல. ஏன் ஆமா இது பிளஸ் இருக்குதா? ஆமா. -1/s2 தான். கரெக்ட் ஆன்சர் டக்கன். கரெக்ட் ஆன்சர். ஓகே சார். வெரி குட். அவ்வளவுதான் 2 ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. 10 மார்க் உனக்கு வந்துரும். தேவையில்ல டென்ஷன் பண்ணிக்காத. ஓகே சார். டென்ஷனா வர ஏதோ ஒண்ணு ரெஃபர் பண்ணி எங்க ஒண்ணு கிடைக்கும்டா கண்ணு. இப்ப பாரு எங்க கையில புக் இல்ல. ஆக்சுவலா இது நான் வந்து உனக்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் 2, 3 இடத்துல ரெஃபர் பண்ணி தான் உனக்கு நடத்துறேன். ஆனா நீ எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு ரெஃபர் பண்ணு. கண்டிப்பா நெறைய ஐடியா கிடைக்கும். சரியா? சார் நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த மிஸ் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல சார். ஆமா. அது எல்லாம் ஃபுல்லா எழுதி ஃபுல்லா ஒரு பிடிஎஃபா போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சார். சரிடா கண்ணு. இனிமேல் ரிவிஷன் நம்ம அதுலேருந்து மட்டும் பண்ணலாம் சார். வெளியிலேருந்து எந்த சும்மா பண்ண வேண்டாம். நீ அதுதான் சொல்றேன். உனக்கு என்ன குடுக்குறாங்களோ அத அனுப்பு. ஏன்னா எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு குடுத்துரு. நான் இன்னைக்கு லஞ்சுக்குள்ள சென்ட் பண்ணிடுறேன் சார் எல்லாத்தையும். 7 மாடல் வரைக்கும் அனுப்பிடு. 7 மாடல் 7 மாடலுக்கு அனுப்பிடுறேன் சார். அதாங்கண்ணே 7 மாடலோபா ஒரு சிங்கிள் பிடிஎஃப். அப்ப 7 பிடிஎஃப் எனக்கு இல்ல. அனுப்பு. அதான் சார். 7 பிடிஎஃப் அனுப்புறேன். 7 பிடிஎஃப் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பிடிஎஃப் தான் இருக்கு. நிறைய நான் பிடிஎஃப் நேம் வச்சு அனுப்பிடுறேன் சார். சூப்பர். அப்படி அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு என்ன நடத்திக்கிறாங்களோ அத மட்டும் நான் நடத்திட்டு போயிடுறேன். நான் அடிஷனலா நெறைய எடுத்துருவேன். எனக்கு நெறைய மெட்டீரியல் இருக்குன்னா ஏதோ ரெஃபர் பண்ணி ஏதோ ஒண்ணு எடுத்துருவேன். அந்த இது வேண்டாங்கிறேன். நீ இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீன்னா உனக்கு நெறைய கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே. இப்ப ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேன்னு நெனைக்கிறேன் உனக்கு. இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஓகேன்னு நெனைக்கிறேன். ஃபோரியர் சீரிஸ் நீ சூப்பரா பண்ணிட்டு நீ கேப்பி கேட்கிற. ஃபோரியர் சீரிஸ சூப்பர் கேப்பி கேட்கிற. சார் எனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி கேப்பி கேட்கிற. ஓகே. இதோட சைடுல நீங்க வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது 5 மாடலும் முடிச்சிரு. ஏன்னா நமக்கு லீவ் எத்தன நாள் தான் இருக்குது? ஒரு 23 நாள் இருக்கு. ஈவினிங் 23 ஈவினிங் 24 மார்னிங் தான் நான் எடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் தான் உனக்கு ரிவிஷனே குடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? 2 to 3 ஹவர்ஸ்ல நான் ரிவிஷன் குடுக்க முடியும். அப்ப நீ இந்த 5 மாடலும் நீ தரவு பண்ணிடணும். தரவு பண்ணிட்டீன்னா தான் நான் வந்து அந்த யாரு ஓடி இருக்கிறவனும், பிடி இருக்கிறவனும் என்ன இருக்கிறானோ எலாபரேட்டா பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியும். இந்த 3 ஹவர்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகும். சரியா? ஏதாச்சும் இதுல ரெக்கார்டிங்கா என்னாச்சும் 2, 3 ப்ராப்ளம் டவுட்ன்னு சொன்னீங்கன்னா, அத வேணா நம்ம பார்க்கலாம். திரும்ப இதையே வச்சுட்டு இருக்காத. இப்ப பயம் போயிருச்சா? பயந்துட்டு தான் இருக்குது. 4 இயர்ஸ் சீரிஸ் முடிஞ்சுதா? அடுத்தது லேப்லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் பார்த்தாச்சு. இப்ப ஒண்ணும் இல்ல ஃபார்முலா மட்டும் தரவு பண்ணி சூப்பரா பண்ணணும் சரியா?